சிவன், பார்வதி, விநாயகரும், முருகரும் ஒரு அழகான நந்தி மேலே அமர்ந்திருக்கிற மாதிரி எல்லாமே வந்து சூப்பர் ஃபைன் குவாலிட்டி பிராஸில் செஞ்சு கார்விங் பண்ணி ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு விக்கிரகம். ஹனுமான் லைக் ஒரு அடி உயரம் இருக்க ஹனுமான் ரொம்ப கம்பீரமாக ரொம்ப அழகாக வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. திருப்பதி பாலாஜி நம்மக்கிட்ட இங்கே இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி உயரத்தில் ரொம்ப அழகாக சிறப்பாக சிரிச்ச முகத்தோட நம்மக்கிட்ட இருக்காங்க. கருங்காலின்றது ஹிந்துஸ்க்கான மாலையோ இல்லை ஒரு மதத்தை மட்டுமே குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் மத ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஹிந்துஸும் போடலாம், கிறிஸ்டியன்ஸும் போடலாம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். அனுஜ் SHG ஸ்கிராட்ச் ஃப்ரீ டைல்ஸ். நோ மோர் ஸ்கிராட்ச், நோ மோர் டென்ஷன். வணக்கம்ண்ணே. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. பிரமாதமாக வச்சுருக்கீங்க. பயங்கர கலை உண்ணத்தோடு பின்னி இருக்கிறீங்க. நான் உள்ளே வந்தோடனே எல்லாம் கருங்காலியாக இருக்கும் நினச்சி ஒரு எதிர்பார்ப்போடு வந்தேன். பார்த்தா எல்லாம் சாமி சிலைகளில் பித்தளைகள் செஞ்சுருக்கீங்க. எங்கே கருங்காலிலாம் எங்கே போச்சு? எல்லாத்தையும் வித்துட்டீங்களா? இல்லை கருங்காலியில் தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது. மெயின் நம்மளுக்கு சாமி சிலைகள் பித்தளையில் செஞ்சது தான். ஓ, சிறப்பு. இந்த கருங்காலி வந்துண்ணே ஒரு கட்டத்தில் கருங்காலி மாலை போடலைன்னா பாவம் செஞ்சுவேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பிரபலங்கள் முதல்ல தொடங்கினாங்க. அப்புறம் யாரை பார்த்தாலும் கழுத்தில் கருங்காலி மாலை போட்டிருந்தாங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கருங்காலி மாலை பற்றி அது போட்டால் அது வந்துடும் கல்யாணம், அவனுக்கு கல்யாணம் ஆகணும், வீடு கட்டாத வீடு கட்டிடலாம், உனக்கு பீடை இருந்தால் அது ஒழிஞ்சிடும், சனிப்பயிற்சியே மாறிடும், போட்டு கிளப்பிட்டாங்க. உண்மையிலே கருங்காலி மாலை எதுக்கு போடுறது? கருங்காலின்றது ஃபஸ்ட்டு ஒரு மரத்துலேருந்து எடுக்கக்கூடியது தான் அந்த மாலை. அது மணியை செஞ்சு எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு தான் இது ட்ரெண்ட் ஆச்சுன்னு கேட்டால் கிடையாது. இது காலங்காலமாக நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணுறீங்க? நான் வந்து 5 வருஷமாக இது பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லாவே போய்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். ரீசெண்ட் டேஸாக ஏன் கருங்காலி ரொம்ப எல்லாருக்கும் அதுலேயும் படுது அப்படின்னா, நம்ம செலிப்ரிட்டிஸ் வந்து அது யோகி பாபு சார் இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் சார், தனுஷ் சார், லோகேஷ் கனகராஜ், இவங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் அதில் போட்டிருக்காங்க. இவங்க இந்த ஷோக்கு வரும்போது போட்டு வந்ததுனால கொஞ்சம் ட்ரெண்ட் அதிகமாகிடுச்சு. அண்ட் யூடியூபர்ஸ் நிறைய போட அது ட்ரெண்ட் அதிகமாக ஆகிடுச்சு. அண்ட் இதில் நான் ஸ்டார்டிங்லேருந்து வியாபாரம் பண்ண வரைக்கும் நம்மக்கிட்ட கஸ்டமர்ஸ் வந்தது, அவங்க ரெஃபர் பண்ணுறது, நாம் போட்டு பர்சனலாக ஃபீல் பண்ணது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு வைப் கொடுக்கும். நம்ம என்ன தான் டவுனாக இருந்தாலுமே அது நம்மளை ஊக்குவிச்சுட்டே இருக்கும். ஸோ நல்ல ஒரு மைண்ட் லெவலில் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த தன்மை இருக்குது. அண்ட் இவங்க போட்ட உடனே ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. எல்லாருமே வந்து அவங்களுக்காகவே வந்து ஒரு ஸ்டைல் ஃபேஷனாகவும் க்ரியேட் பண்ணிட்டாங்க. பசங்க எல்லாருமே ஸ்டைலுக்காக தனுஷனை மாலை கொடுங்க, சிவகார்த்திகேயனை மாலை கொடுங்க, அப்படியே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்படியே மதுபாலா சுடிதார் மாதிரி ஆயிடுச்சா? அதே கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நிறைய பேர் வாங்கி போட்டிருந்தாங்க. நல்ல ரிசல்ட் இருக்குது. இந்த ட்ரெண்டிங் டைமில் வாங்கினவங்களும் இது போட்டதுக்கப்புறம் நல்ல ரிவ்யூ இருக்குது, நல்ல ஃபீட்பேக் இருக்குலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு மரம் வெட்டினதுக்கப்புறம் சக்கை, அது ஒரு கட்டை, அதுக்கு எப்பறம் இந்த பவர் வரும்ன்ற மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. மூட நம்பிக்கைலாம் சொல்லுவாங்க. சந்தன மரமாக இருந்தாலும் சரி, அது கட்டையானாலும் சரி, ஆனால் அந்த கட்டை எத்தனை வருடங்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு வேல்யூ இருக்குது, பவர் இருக்குது. அதேமாரி தான் இதுக்கும் சரி. ஒரு கட்டை அந்த மரத்துக்குள்ளே என்ன வைப் இருக்கும், அது கட்டையானாலும் சரி, மணி ஆனாலும் சரி, அந்த வைப் எப்போவுமே தொடர்ந்து இருக்கும். அந்த வைப் நம்மளுக்குமே கிடைக்கும். இந்த கருங்காலி மரம் எங்கே விளையுதுண்ணே? அதுக்கு ஏதாவது வரலாறு இருக்கா? கருங்காலி வந்து இந்தியா ஃபுல்லாக நிறைய ஸ்டேட்டில் இருக்குது. அண்ட் இந்த மரங்கள் எங்கேருந்து எடுக்கப்படுது பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிசா, கர்நாடகா, இந்த வனப்பகுதிகளிலிருந்து எடுத்து இந்த மணி செய்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த மரத்தை வந்து ஏலத்துக்கு எடுத்து அவங்க அந்த பை ப்ராடக்டாக செஞ்சு நம்மளுக்கு விற்பனை பண்ணுவாங்க. அண்ட் பொதுமக்கள் வந்து இந்த மரத்தை வெட்டுறதுக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலிமா தடை செய்யப்பட்ட ஒரு மரம், சந்தன மரம், செம்மரம் மாதிரி. ஸோ உங்களுக்கு வரும்போது கருங்காலி கட்டைகளாக எப்படி வரும்? எங்களுக்கு கட்டையாக வராது. கட்டையாக டிரான்சாக்ஷனே பண்ணக்கூடாது. ராஸ் டிரான்சாக்ஷன் வந்து அது இல்லீகல் கான்செப்டில் போயிடும். கவர்மெண்ட் லைசன்ஸோ இல்லை ப்ராப்பர் பில்லை வச்சு வேணால் பண்ணலாம். தவிர அதுமாரி பண்ண நம்மளுக்கு பொருட்களாக வந்து மாலைகளாவோ இல்லை சிலைகளாவோ இல்லைன்னா ஸ்டிக்கு மாதிரி உங்களுக்கு வரும்போதே பொருளாக தான் வரும். மரமாக வந்து நீங்கள் இப்போ இந்த சிலைகள் செய்கிற மாதிரி அதை நீங்கள் செய்கிறது நம்ம செய்ய மாட்டோம். செஞ்ச இடத்துல இருந்து தான் நம்மளுக்கு வர்றது. எங்கேருந்து வாங்குறீங்க? அப்போ நீங்கள் நம்ம செய்கிற ஃபேக்ட்ரி வந்து ஹரியானாவில் இருக்குது. ஆமாம், ஹரியானாவில் இருக்குது, ஜெய்ப்பூரில் இருக்குது. அதெல்லாம் நம்பிக்கையான இடம் தான். என்னங்க? அதெல்லாம் நம்பிக்கையான இடம் தான். கண்டிப்பாக நம்பிக்கையான இடம். நம்ம வந்து பர்சனலாக டைரெக்டாக மேனுஃபேக்சரிங் இடத்துல நிறைய அவங்களே போயிருக்கோம், பார்த்துருக்கோம், செய்கிறவங்க பார்த்துருக்கோம். அண்ட் என்னுடைய சேனலுமே அந்த வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். எப்படி கட் பண்ணுறாங்க, எப்படி மணி செய்கிறாங்க,
அதுலேருந்து எப்படி மாலைகளாக கோர்க்குறாங்கன்ற வரையும் எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கோம். நிறைய டூப்ளிகேட்ஸ் கருங்காலி வர ஆரம்பிச்சது. கண்டிப்பாக நிறைய வர ஆரம்பிச்சது. அப்புறம் நம்ம எங்கே வாங்கினாலும் அது டூப்ளிகேட் அப்படின்னாங்க. அப்போ எப்படி ஒரிஜினல் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? ரீசெண்ட் டேஸ் ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறமா, அதாவது இதுக்கு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 வியாபாரிகள் இருந்தாங்கன்னா, ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 50 வியாபாரிகள் ஆகிட்டாங்க. பல மடங்கு வியாபாரம் பண்ணுறவங்க அதிகம் போயிட்டாங்க. ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா டைம் பீயிங் அந்த ட்ரெண்டுக்காக வந்து வியாபாரம் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த தொழில் பார்த்துட்டு அவங்க வேலையை வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து டூப்ளிகேட்டான தெரியாது, மரணான தெரியாது, அது எதுலேருந்து செஞ்சதுன்னே தெரியாமல் சில பேர் வித்துட்டு இருப்பாங்க. சில கஸ்டமர் வந்து கொல்லிமலையில் வாங்கினு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா மரமே கிடையாது, கல்லில் செஞ்ச ஒரு மணியை வந்து கருங்காலி மலைன்னு சொல்லி விற்கிறாங்க. ஸோ அது ரோட் சைடில் கோவில்களில் விற்கிறதுலாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கி ஏமாறவங்களும் இருக்காங்க. கருங்காலி வந்து மரம், அது இன்னொரு வடிவத்தில் எப்படி டூப்ளிகேட் பண்ணுவாங்கன்னா, நார்மல் மரம் ஏதோ ஒரு லோ குவாலிட்டி லோ காஸ்ட் மரத்தில் மணி மாதிரி செஞ்சுட்டு பிளாக் கலர் பெயிண்ட்டோ இல்லைனா பாலிஷோ பண்ணி விற்பாங்க. ஸோ நம்ம லைட்டாக சீவி பார்க்கலாம், இல்லை தேய்ச்சி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வேறு கலர் தெரியும், வெளியில் மட்டும் கருப்பாக தெரியும். ஸோ அந்த மாதிரி வச்சு இது பண்ணலாம். இல்லை இந்த குழப்பங்கள்லாம், ஏன்னா மரம் வந்து கருங்காலி மரமாக இருந்தாலும் சரி ஃபுல் பிளாக்காக இருக்காது, கொஞ்சம் டெக்ஸ்சர் இருக்கும். அதுவும் மரம் தானே, இயற்கையாக இருக்கிற மரம், ஆர்டிஃபிஷியலாக செய்யலை அது. ஸோ வந்து அந்த கலர் வந்து டார்க் ப்ரௌன், ஆக்சுவலாக பிளாக் மாதிரி தெரியும். ஸோ நம்ம அதை கட் பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் ப்ரௌன் ஆனோன்னு உடனே ஆச்சிருவேன். இல்லை இது வேறு மாதிரி கலராக இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ என்னென்னா, வாங்குகிற இடம் நம்பிக்கையான இடமா, நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க வந்து அட்ரஸ் பண்ணுவாங்களா, இல்லை டவுட்டை கிளியர் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ எங்கேயோ ஒரு கோயிலுக்கு போகிற வாங்கிட்டு வந்தோன்னா திரும்ப அந்த இடத்துல போய்ட்டு அவங்ககிட்ட கேட்க முடியாது, அவங்க அங்கே இருப்பாங்களான்னு தெரியாது, அந்த விற்றவங்க இருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த கடைகள்லாம் விட்டுட்டு நம்ம வாங்குகிற இடம் நம்பிக்கையான இடமா பார்த்து வாங்கலாம். இல்லை அவங்கக்கிட்டேயே உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்கிக்கலாம். இப்போ நான் இந்த வீடியோலேயே வந்து சில விஷயங்கள்லாம் எப்படி கண்டுபிடிக்கலான்றதை நான் காட்டுறேன். நான் இதில் வெள்ளி, செம்பு, தங்கம் அதெல்லாம் கலக்குறாங்கல்ல, அதுக்கு ஏதாவது மாற்றங்கள் இருக்கு? கிடையாது, இது எல்லாமே ஸ்டைல் தான். கருங்காலி நம்ம கூட இருக்கணும். பேசிக்காக வர்றது வந்து த்ரெட்டில் நூலில் போட்ட மாதிரி வரும். 108 மணிகள் போட்டு நூலில் போட்ட மாதிரி வரும். அதுக்கப்புறமா வந்து வெள்ளியில் போடலாம், செம்பில் போடலாம், ஐம்பொன்னில் போடலாம், இல்லை ஒயிட் மெட்டலில் போடலாம், இல்லை தங்கத்தில் போடலாம். அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, வசதிக்கு ஏற்ற மாதிரி என்ன கலரில் வேணாலும், கோல்டில் போடுறவங்க கோல்டில் போடலாம், இல்லை சில்வரில் போடுறவங்க போடலாம். அண்ட் இந்த மெட்டலில் போடுறதுனால தான் இந்த எஃபெக்ட் இருக்குது, இந்த பவர் இருக்குன்றதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ இந்த கருங்காலி மாலை வந்து நிறைய ஆண்கள் அணிஞ்சு நான் பார்த்தேன், பெண்கள் அணிஞ்சு பெருசாக பார்க்கல. ஏன், அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? காரணங்கள் எதுவும் கிடையாது, இது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஆண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், வயதானவர்கள், முதியோர்கள், யாராக இருந்தாலுமே இதை பயன்படுத்தலாம், ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பெண்கள் ஏன் பயன்படுத்தலை அப்படின்னா, அவங்களுக்கு அது போடுறதுல வந்து அவுட்லுக் வந்து பெருசா இருக்காதுன்ற ஒரு ஆண்களுக்கு போடும்போது அது ஸ்டைலிஷா நல்லா இருக்கும், பெண்களுக்கு அது ஃபேஷனா இருக்கு. பெண்களுக்கு வந்து ஒரு ஜுவல்லரிஸே போட்டு பழகினவங்க திடீர்னு வந்து மாலையா போடும்போது அவங்க ஒரு சாமியாரா இருப்பாங்கல்ல, ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்காக அவங்க வந்து மாலையா பயன்படுத்தணும். கையில் பிரேஸ்லெட்டாக வாங்கி நிறைய பேர் போடுறாங்க. அண்ட் சில பேர் வந்து மாலைகள்லாம் போடுற லேடிஸும் இருக்காங்க. அது வந்து கிராமத்துப்புறத்தில் இருக்கிற பெண்களாக இருக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது, நகரப்புறத்தில் இருக்கிற பெண்களுமே வந்து மாலைகளாக போடுறவங்களும் இருக்கிறாங்க. வேற என்ன வடிவத்தில் அதை அணிஞ்சிக்கலாம்? மாலையா போட்டுக்கலாம், பிரேஸ்லெட். கருங்காலி வந்து ஏதோ ஒரு ஃபார்ம்ல நம்ம கூட இருக்கணும். அது மாலையா தான், சின்ன மசதிக்கு மோதிரமா கூட போட்டுக்கலாம், மோதிரமாவும் போட்டுக்கலாம், ஒரு சின்ன மணி வாங்கி நம்ம பாக்கெட்ல கூட வச்சுக்கலாம், சின்ன கட்டையா, அளவு பெருசா இருக்கணும், சின்னமா இருக்கணும், அந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. ஏங்க சின்ன மாலை வேண்டாம், பெருசா போட்டா நிறைய வைபம் வருமே அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அப்படி கிடையாது, ஏதோ ஒரு சின்ன ஃபார்ம்ல நம்ம கூட கருங்காலி பாக்கெட்ல வச்சுருந்தா கூட பரவாயில்ல, கையில தான் போடணும், உடம்புல டச் ஆகணுமாலாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஏதோ ஒன்று கூட இருந்தால் போதும், நம்ம பாக்கெட்லையோ இல்லை பர்ஸ்லையோ இல்லை ஹேண்ட்பேக்லையோ வச்சுட்டாலே அந்த வைப் நம்மளை சுற்றி இருக்கும். வெளியே தெரிகிற மாதிரி போடுறாங்களே, அதுக்கு ஏதாவது? இல்லை, அதுதான் ஸ்டைல் ஃபேஷனுக்காக போடுறது. அது போடும்போது ஒரு ஃபீல் நல்லா இருக்கும். நானும் கருங்காலியை போட்டுக்கிட்டான்னு சொல்லிட்டு நிறைய பேர் போடுவாங்க. நானும் கருங்காலி வாங்கிட்டேன்டா, அந்த மாதிரிக்காக நிறைய பேர் போடுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, நம்ம உள்ளுக்குள்ளேயே போட்டுக்கலாம். சொன்ன மாதிரி ஸ்டைல் ஃபேஷனுக்காக வெளியில் போடுறது தான். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருப்பதி பாலாஜியுடைய முகம் மட்டும் கலர் ஒர்க், ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 18 இன்ச் உயரத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக, இது ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டேபிள் டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐயப்பன் சாமி நல்லா அந்த சபரிமலையில் இருக்கிற மாதிரி அழகாக அவர் உட்காந்துட்டு இருக்க மாதிரி, அந்த முத்திரை இருக்க மாதிரி திருவாச்சியோட ரொம்ப அற்புதமாக ஒரு ஃபைன் குவாலிட்டியில் பிராஸாக செஞ்சுருக்கிற ஐயப்பன் சிலைகள் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா வால், பித்தளையிலே வந்து வால் செஞ்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ட்ராகன் ஷேப்பில் அந்த மாதிரி வால் ஒரு ஷோ பீஸ்க்கு, டெக்கர் பீஸாக வந்து வீட்டில் பயன்படுத்திக்கலாம். அடுத்தபடியாக சரஸ்வதி, கிட்டத்தட்ட ஒரு 1.25 அடி உயரத்தில் சரஸ்வதி வந்து ரொம்ப அழகாக ஸ்டைலிஷாக உட்காந்துட்டு வீணையை வாசிக்கிற மாதிரி நம்மக்கிட்ட இருக்காங்க. சரஸ்வதி நிறைய சைஸஸ்லேயுமே நம்மக்கிட்ட இருக்குது. சில சிலைகள் நான் காட்டுறேன்.
அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமான் நின்ற கோலத்தில் ரொம்ப அழகாக தத்ரூபமாக வந்து பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்மேன்ஷிப் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கார்விங் ஒர்க்லாம் ரொம்ப டீட்டெயிலாக அழகாக வந்து வந்திருக்கும். ஸோ அடுத்தபடியாக சிவன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, சிவ குடும்பம்னு சொல்கிறத சிவன், பார்வதி, விநாயகரும், முருகரும் ஒரு அழகான நந்தி மேலே அமர்ந்திருக்கிற மாதிரி எல்லாமே வந்து சூப்பர் ஃபைன் குவாலிட்டி பிராஸில் செஞ்சு கார்விங் பண்ணி ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு விக்கிரகம். ஹனுமான் லைக் ஒரு அடி உயரம் இருக்க ஹனுமான் ரொம்ப கம்பீரமாக ரொம்ப அழகாக வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ பின்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி, ஸோ முன்புறம் வந்து இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக அழகாக வந்து செஞ்சுருக்காங்க. அண்ட் இந்த விக்கிரகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெண்கலத்தில் செஞ்சுருக்கிறது, பிரான்ஸில் செஞ்சுருக்கிற பெருமாள் சிலை வந்து இங்கே இருக்கிறது. ஸோ இவரும் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ பித்தளையோட பிரான்ஸோடைய வெயிட் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ அண்ட் ஒர்க் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்திருக்கும். ஸோ திருப்பதி பாலாஜி நம்மக்கிட்ட இங்கே இருக்கிறவர் பார்த்திங்கன்னா ஒரு 6 அடி உயரத்தில் ரொம்ப அழகாக சிறப்பாக சிரிச்ச முகத்தோட நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸோ இதே மாதிரி இதே உருவத்தில் நம்மகிட்ட 4 அடி, 3 அடி, 2 அடி எல்லா சைஸஸ்லையுமே அவைலபிளாக இருக்கார். அண்ட் இவர் பார்த்திங்கன்னா 6 அடியில் வச்சுருக்கோம். ஃபுல் ப்ரீமியம் குவாலிட்டி பிராஸில் செஞ்சுருக்கு. வேணுன்றவங்களுக்கு ஆர்டர் பேசிஸில் நம்ம இந்தியா ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் டெலிவரி கொடுக்க முடியும். அண்ட் அவுட் ஸ்டேஷன் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்குமே நம்ம டெலிவரி கொடுக்க முடியும் ப்ராப்பர் பேக்கிங்கோட. ஸோ வால் ஹேங்கிங்ஸில் நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் தான் டிஸ்பிளேல வச்சுருக்கோம். அதில் வந்து கற்பக விருட்ச மரம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். நம்ம எல்லார் மத்தியிலுமே வந்து வாங்கி வீட்டில் ஃபேன்சிக்காகவும் மாட்டுறாங்க, பூஜை ரூமுக்குமே மாட்டுறாங்க. அடுத்தபடி யானை முகம், முருகர், சங்கு, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வால் ஹேங்கிங் வெரைட்டிஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் அதிகமான கலெக்ஷன் வந்து இந்த மாதிரி திருப்பதி பாலாஜியுடைய முகம் வந்து ஹேங்கிங்கில் நம்மக்கிட்ட இருக்கார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சங்கு, அதாவது இடம்புரி சங்குன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக வந்து ஒரிஜினல் கடலில் எடுக்கக்கூடிய சங்கு வந்து இந்த மாதிரி பயன்படுத்துவாங்க, அதாவது சவுண்டுக்கு ஊதுறதுக்காக. இது ஊதுறதுனால என்னென்னா நம்மளுக்கு வந்து உடல் பயிற்சி நல்லாயிருக்கும், மூச்சு பயிற்சி ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் சவுண்டு வந்து வைப்பும் வந்து நல்ல வைப் வந்து நம்ம இருக்கிற இடத்துல வந்து க்ரியேட் ஆகும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா 2 வகையான சங்கு நம்மக்கிட்ட இருக்குது. இங்கே வந்து விஷ்ணுவும் லக்ஷ்மியும் இருக்கிற மாதிரி, அண்ட் இங்கே வந்து அது ஊதுறதுக்கான ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. அதுலேயே அடுத்தபடியாக இந்த மாதிரி விநாயகர், பல கைகள் கொண்ட விநாயகருடைய கார்விங்கில் இந்த சங்கு இருக்குது. இது கொஞ்சம் பெரிய சைஸ். இது ஒரு விசேஷம் என்னென்னா இதில் ஊதுனா சவுண்டு வரும். பித்தளையில் இந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு கேட்டால் அவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து இருக்குது. நான் ஊதி காட்டுறேன். ஸோ விநாயகர் சிலைகள் வந்து நம்மக்கிட்ட நிறைய சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதில் இந்த கலைநயத்தோடு வாங்குகிற கஸ்டமர்களுக்கு வந்து இந்த மாடல் வந்து ரொம்ப வரவேற்பு இருக்குது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா உடம்பே இல்லாமல் வெறும் தும்பிக்கை கையில் டச் ஆகிருக்கிற மாதிரி ஒரு விக்கிரகம். அண்ட் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கிறது. அண்ட் ஸ்டோன் ஒர்க் இல்லாமல் நார்மலாக பிராஸில் விரும்புகிறவங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிராஸ் கலெக்ஷன்ஸ் வெவ்வேறு சைஸஸில் ரொம்ப அழகாக நம்மக்கிட்ட பியூட்டிஃபுல் கார்விங்கோடு இருக்குது. அதில் இங்கே பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணா ஒரு அழகான மரத்தடியில் வந்து அவங்க 2 பேரும் ஒரே பீடத்தில் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் இது என்னென்னா எல்லோ ஃபினிஷில் லைக் பிளாக் டச்சப் பண்ணியிருப்பாங்க. அந்த டச்சப் எதுக்காகனா ஒரு கார்விங்கையும் வந்து எடுத்து காட்டணுன்றதுக்காக இருக்கும். இல்லை இந்த பிளாக் பண்ணாமல் இருந்துச்சுன்னா என்னென்ன கார்விங் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதே அந்த ஒர்க்கையும் வந்து தெரியாமல் இருக்கும். அதனால இந்த பிளாக் டச்சப் பண்ணியிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஊஞ்சலில் அமர்ந்திருக்க மாதிரி ராதாகிருஷ்ணா ஒரே பீடத்தில் ஒரு மரத்தில் அழகாக ஒரு ஊஞ்சல் இருக்க மாதிரி அதில் வந்து ராதாகிருஷ்ணா அந்த ஊஞ்சல் வந்து மோஷன், அதாவது மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெருமாள் கலெக்ஷன்ஸாக வச்சுருக்கோம். பெருமாள் வந்து ஒரு 3 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சிலேருந்து 4 இன்ச் 6 இன்ச் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கோம். ஸோ இந்த பெருமாள் பார்த்திங்கன்னா ஒரு பீடத்தில் அழகாக நின்றுட்டுருக்க மாதிரி ரொம்ப கிளியராக அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சின்ன சைஸில் இதை விட சின்ன சைஸ்லையுமே பெருமாளுடைய ஒர்க் வந்து கிளியராக இருக்கும். என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விக்கிரகத்துடைய ஒர்க்மேன்ஷிப் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு சங்கு சக்கரம் நடுவில் நாமம் அதுக்கு முன்னாடி வந்து பெருமாள் நின்றுட்டுருக்க மாதிரி இது அனைத்துமே வந்து ஒரு அழகான ஒரு பீடத்து மேலே வச்சுருக்காங்க. ஸோ இதோடைய சின்ன சைஸாக இருந்தாலும் இது கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சு உயரத்தில் இருக்கிற பெருமாளாக தான் இருப்பார். அதில் இருக்கிற ஒர்க்மேன்ஷிப் வந்து ரொம்ப டீட்டெயிலாக அழகாக இருக்கும். அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷலும் கூட. இந்த மாதிரி பெருமாளில் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா பசு கண்ணுக்குட்டி, அதாவது கோமாதான்னு சொல்லக்கூடிய பசு கண்ணுக்குட்டிலே நிறைய சைஸஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ்லேயும் இருக்குது. ஒன்று வந்து விநாயகர் இருக்க மாதிரி, ஒன்றுத்தில் வந்து கிருஷ்ணர் இருக்க மாதிரி, லக்ஷ்மி இருக்க மாதிரி, அண்ட் அனைத்து கடவுள்களுமே இருக்கிற மாதிரி பசு கண்ணுக்குட்டியும் இருக்குது.
அண்ட் சிவன் கலெக்ஷன்ஸில் சிவன் மட்டுமே தியானம் பண்ணுற மாதிரியோ இல்லை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி சிவ குடும்பங்கள் இந்த மாதிரி சின்ன சைஸ்லேருந்து இது மீடியம் சைஸ் இந்த மாதிரி வெவ்வேறு சைஸஸில் வந்து நம்மக்கிட்ட சிவ குடும்பமும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நட்ராஜர் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சிலேருந்து 4 அடி வரைக்கும் இருக்குது. 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 5 இன்ச்சு, 10 இன்ச்சு, 12 இன்ச்சிலேருந்து 2 அடி 4 அடி வரைக்கும் இருக்குது. என்ன சைஸில் வேணாலும் நம்ம எங்கே இருந்தாலுமே கொரியர்லேயும் அனுப்பிடலாம். சிவன் பார்வதி ஒரு அழகான ஏகப்பீடத்தில் அமர்ந்து திருவாச்சியோடு இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ரேண்டமாக நம்மக்கிட்ட இருக்கிறது இது வந்து பிரதோஷ சிவன் பார்வதின்னு சொல்லுவாங்க. அழகாக நந்திமலை அவர் அமர்ந்திருக்க மாதிரி பின்னாடி வந்து திருவாச்சியோட சிவன் பார்வதி அமர்ந்திருக்காங்க. இதுலேயும் நிறைய மாடல்ஸ் இருக்குது, சைஸஸ்லேயும் இருக்குது. துர்கை அம்மன் வந்து 4 இன்ச்சிலேருந்து 5 இன்ச், 6 இன்ச், 1 அடி 2 அடி வரைக்கும் இருக்காங்க. ரொம்ப அழகாக கம்பீரமாக வந்து சிங்கத்துக்கு மேலே அமர்ந்து 8 கைகள் கொண்ட துர்கை அம்மன். இந்த மாதிரி நிறைய சைஸஸ்லேயும் நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்தது அன்னபூர்ணி, காமனாக எல்லாருமே வாங்கக்கூடிய அன்னபூர்ணியோடைய விக்கிரகம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப அழகாக தத்ரூபமாக இருக்கிற மாதிரி கார்விங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இதில் 2 இன்ச்சிலேருந்து 3 இன்ச்சு, 4 இன்ச், 5 இன்ச், 1 அடி வரைக்குமே நம்மக்கிட்ட அன்னபூர்ணி அம்மா இருக்காங்க. வராகி அம்மன் பற்றி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய விக்கிரகம் 2 இன்ச்சிலேருந்து 1 அடி வரைக்கும் டிஃப்ரெண்ட் சைஸஸில் திருவாச்சி இல்லாமல் இருக்குது. ஒரு விக்கிரகம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி ஒரு குறையே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கார்விங் ஒர்க் ரொம்ப நீட்டாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் பால திருப்புர சுந்தரி ஸ்டார்டிங் சைஸே பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சில், எங்கேயுமே வந்து சின்ன சைஸில் இப்போ கிடைக்கிறது இல்லை, ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது. அதில் அழகாக ஒரு தாமரை மேலே அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். இதில் வெவ்வேறு சைஸஸ்லையுமே நம்மக்கிட்ட பால திருப்புர சுந்தரி இருக்காங்க. அடுத்தபடியாக காமதேனும் கூட அந்த பெண்முகம் இருக்கிற பசுவும் கண்ணுக்குட்டியும் சொல்கிற மாதிரி இதுலேயும் வந்து வெவ்வேறு சைஸஸில் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு gift கொடுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா கற்பக விருட்ச மரம், கீழே பீடம், அதில் வந்து காமதேனு இருக்கிற மாதிரியும் இருக்குது. கிருஷ்ணரில் இவர் பார்த்திங்கன்னா ஒரு 7 இன்ச்சு 8 இன்ச்சு உயரம் உள்ள கிருஷ்ணர். அழகாக ஒரு பீடத்து மேலே இங்கே மயில், இங்கே பின்னாடி பசு இருக்க மாதிரி, அதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்து வாசிக்கிற மாதிரி இருக்கும். கிருஷ்ணருடைய கலெக்ஷன் நம்மக்கிட்ட ஏராளமாக இருக்குது. எல்லாமே வந்து சின்ன சைஸில் 2 இன்ச்சிலேருந்து 3 அடி வரைக்குமே நம்ம கிருஷ்ணர் இருக்காங்க. 4 அடி வரைக்கும் கூட நம்ம கொடுக்கலாம். அண்ட் வந்தீங்கன்னா நீங்கள் கலெக்ஷன்ஸ் நிறைய பார்க்கலாம். காமாட்சி அம்மன் கரும்பும் கிளியும் கையில் வச்சுட்டு இருக்க மாதிரி காமாட்சி அம்மன் அழகாக ஒரு ஏகப்பீடத்தில் அமர்ந்திருக்கிற மாதிரி சின்ன சைஸஸில் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கரும்பும் வந்து தனியாக வரும், மெயின்டெனன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காமாட்சி அம்மன்லேயே நம்மக்கிட்ட திருவாச்சி வச்ச மாதிரி, திருவாச்சி இல்லாத மாதிரி வெவ்வேறு சைஸஸ்க்குள்ளே இருக்குது. அண்ட் அடுத்தபடியாக குபேரரும் லக்ஷ்மியும் ஒரே பீடத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்க மாதிரி, செல்வத்துக்கு பேர் போன இந்த குபேரரும் லக்ஷ்மியும் வந்து இருக்காங்க. வீட்டில் வாங்கி வச்சு வழிபடும் போது பைசா சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பாங்க. இது ரொம்ப சின்ன சைஸில் குபேரரும் அவர் மனைவி அண்ட் லக்ஷ்மி ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து வெவ்வேறு சைஸஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு, 7 இன்ச்சு, 10 இன்ச்சு அந்த மாதிரி இருக்குது. லக்ஷ்மி நரசிம்மர் வந்து லக்ஷ்மி வந்து நரசிம்மர் மடியில் அமர்ந்திருக்க மாதிரி ஒரு பீடத்தில் இருக்கிற மாதிரி, லக்ஷ்மி நரசிம்மர், வராகர் லக்ஷ்மி, ஹயகிரி லக்ஷ்மி, இந்த மாதிரி நிறைய அவதாரங்களும் நம்மக்கிட்ட வந்து வெவ்வேறு சைஸஸ்லையுமே இருக்குது. ஸோ குபேரர் இந்த மாதிரி ஒரு 3 இன்ச்சு உயரத்தில் அமர்ந்திருக்க மாதிரி, அண்ட் அடுத்தபடியாக ஒரு 5 இன்ச்சு உயரத்தில். ஸோ குபேரர்லேயே நிறைய சைஸஸில் நம்மக்கிட்ட இருக்குது. இது பார்த்திங்கன்னா சைனா புத்தான்னு சொல்லுவாங்க, இல்லை ஹாப்பி மேன் சொல்லுவாங்க. அண்ட் சில பேர் இது ஒரு வந்து குபேரர்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் குபேரருமே வந்து ஃபுல் பித்தளையிலேயே வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா மூட்டையை கையில் மாற்றிட்டு இருக்க மாதிரி வச்சுருக்கோம். அண்ட் இது வந்து கற்பக விருட்ச மரம்ன்றது வந்து நம்மக்கிட்ட வெவ்வேறு சைஸில் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 6 இன்ச்சு உயரத்தில் இலைகளோட ரொம்ப அழகாக இந்த மாதிரி இருக்குது. அண்ட் அந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா விளக்கு வச்ச மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மாதிரி இருக்குது. இதில் வால் ஹேங்கிங்ஸுமே இருக்குது. திருப்பதி கோபுரம், அங்கே திருப்பதி மேலே இருக்கிற மாதிரி இருக்கிற கோபுரம் வந்து வீட்டில் வாங்கி வச்சு வழிபடுறதும் விசேஷமான ஒரு விஷயம். அர்த்தநாரீஸ்வரர், அதாவது சிவனும் பார்வதியும் ஒரே இதுவாக வந்த மாதிரி ஒரு விக்கிரகம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்குது. இது பார்த்திங்கன்னா முருகருடைய வேல், ஒரு 4 இன்ச்சு உயரத்தில் ஒரு சைட் பட்டை போட்ட மாதிரியும் ஓம் போட்ட மாதிரி கீழே வந்து அழகாக வந்து பீடம் வச்சுருக்காங்க. ஸோ கார் டேஷ்போர்டுக்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரியும் நம்மக்கிட்ட இருக்குது ஓம் போட்ட மாதிரி. அண்ட் சிறப்பு என்னென்னா 2 சைடும் ஓம் வந்து ஓம் மாதிரி தெரியும். அண்ட் அழகாக ஒரு நடுவில் ஒரு வேல் வச்ச மாதிரி. ஸோ கார் டேஷ்போர்டுக்கு ப்ளஸ் வீட்டு பூஜை ரூமுகளுக்குமே நல்லாயிருக்கும். அண்ட் கிஃப்டிங் நிறைய பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூட்டபுளான ஒரு பொருளாக இருக்கும். இந்த மாதிரி
கீழே பீடம் மாதிரி விக்கிரகங்கள் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு மாதிரின்னு சொல்லலாம். இதில் வெவ்வேறு சைஸஸ்லையுமே நம்மக்கிட்ட இருக்குது. அதில் இது பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச் அகலம், இங்கே ஒரு 3.5 இன்ச் அகலத்தில் இருக்கும். சாய்பாபா விக்கிரகம் 4 இன்ச்சு சாய்பாபா, இதுலேயே 4 இன்ச்சு 6 இன்ச்சுலேருந்து 2 அடி வரைக்கும் நம்மக்கிட்ட சாய்பாபா நிறைய லைக் ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கார். ஸோ 6 இன்ச்சு உயரமுள்ள நந்தியும் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சிலேருந்து 1 அடி 2 அடி வரைக்குமே நம்மக்கிட்ட நந்தி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கார்விங் ஒர்க்லாம் ரொம்ப நீட்டாக ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. அண்ட் சிவலிங்கமும் வந்து வெவ்வேறு சைஸஸில் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ கருங்காலின்றது ஹிந்துஸ்க்கான மாலையோ இல்லை ஒரு மதத்தை மட்டுமே குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நம்மக்கிட்ட பர்சனலாகவே சரி, அண்ட் எதுவும் எந்த மத ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஹிந்துஸும் போடலாம், கிறிஸ்டியன்ஸும் போடலாம், இஸ்லாமியர்களும் போடலாம். அண்ட் நம்ம கடையில் வந்து இதில் 3 மதத்தினருமே வாங்கி போட்டுட்ருக்காங்க. அண்ட் அதில் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா ரோசரி மாலை. ஸோ ஜபமாலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாலை வந்து இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்குது. கிராஸ் வந்து ஒரிஜினல் கருங்காலிலே செஞ்சுருக்கு. கிராஸும் ஒரிஜினல் அண்ட் மணிகளும் வந்து கருங்காலிலேயே செஞ்சுருக்கோம். ஸோ அண்ட் இந்த 10 மணியாக இருக்கும், அது பிரிக்கிற மாதிரி ஒரு பெரிய மணியை வச்சுருப்பாங்க. ஸோ கிளியராக தெரியணுன்றதுக்காக. ஸோ அவங்க ப்ரேயர்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். மகிழ் ஹேண்டிகிராஃப்ட் சென்னையில் 2 இடத்துல இருக்குது. ஒன்று வந்து ஈசிஆர் கொட்டிவாக்கம்லையும் அண்ட் நம்ம பழைய பிரான்ச் அம்பத்தூர் ஓடி பஸ் ஸ்டாண்ட் கிட்டேயுமே இருக்குது. வேணுன்றவங்க ஷாப் டீட்டெயில்ஸ் இருக்கும், டைரெக்டாக ஷாப்புக்கு விசிட் பண்ணி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்து எடுக்கலாம். இல்லை ஃபோன் மூலிமா கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வெப்சைட்டும் இருக்குது, magilhandicrafts.com சொல்லிட்டு. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பித்தளையால் செய்யப்பட்டிருக்கிற நிறைய விக்கிரகங்கள், விளக்குகள், ப்ளஸ் கருங்காலி ஒரிஜினல் கருங்காலியில் செய்யக்கூடிய மாலைகளில் இருக்கட்டும், கிறிஸ்டலில் செய்யக்கூடிய மாலைகள், பிரேஸ்லெட், இது எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். Anuj SHG Scratch Free Tiles. No more scratch, no more tension.